ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அதாவது குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இது ரெண்டுத்தையும் முடிக்கப் போவதாக ஈரான் ஒரு பகிரங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமாகவும் மேலும் இந்த தண்டர் போல்ட், அதாவது இடிமின்னல் தாக்குதல்னு பேர் வச்சாங்க இல்லையா, இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளும் பல அமெரிக்க வீரர்கள் மரணமடைஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமாகவும் மேலும் பல தகவல்களை ஷார்ட்டாக இந்த காணொலியில் பார்ப்போம். டிகோட் வித் ரசூல் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த தாக்குதல்களில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி குவைத் மற்றும் ஜோர்டான் இது ரெண்டு தான் மிக கடுமையான இந்த பாதிப்பிற்கு உள்ளாகிருக்கு. இந்த ஈரான் தாக்குதல் நடத்திய இந்த இடி மின்னல், அதாவது தண்டர் போல்ட் அப்படிங்கிற பெயரை கொண்டு நடத்திய இந்த தாக்குதல்களில் அந்த குவைத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 வாட்டர் பிளான்ட் மிக கடுமையான சேதம், திரும்ப அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதாவது முக்கியமாக அந்த அரபு நாடுகளில் எண்ணெயை விட வாட்டருக்கு தான் மிக அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது வாட்டர் பிளான்ட் தான் அவங்களுக்கு மிகவும் ஒரு உயிர்நாடிங்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கையில் இந்த உயிர்நாடி மேலே சரியான தாக்குதல் தொடுத்து 2 வாட்டர் பிளான்ட்டை முழுவதுமாக சிதைச்சிருக்காங்க. மொத்தம் 8 வாட்டர் பிளான்ட் குவைத்தில் இருக்குது. அதில் 2 இப்போ காலி ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலையும் தாக்குதல் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அதாவது இராணுவ நிலைகள், அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸுகளை தாக்குதல் செஞ்சதில் மிக கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் இருந்த குவைத்தினுடைய இராணுவ வீரர்களும் பலியாகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவைத்துக்கு சொந்தமான 3 விமானங்கள், போர் விமானங்கள் பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய போர் விமானங்களுக்கும் மிக கடுமையான சேதங்கள், அதே மாதிரி ஆயுத களஞ்சியங்கள், ரேடார் சிஸ்டங்கள் மற்றும் பல குடோன்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் மிக கடுமையான பாதிப்புகள் குவைத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. இந்த குவைத்து மேலும் மேலும் இது மாதிரியான அதாவது ஈரானுக்கு எதிரான செயல்பாடுகள் ஈடுபடுச்சு அப்படின்னாக்கா, நேற்றே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. குவைத்தையும் பஹ்ரைனையும் நாங்கள் தரைப்படை மூலியமாக கைப்பற்றிடுவோம், அதாவது கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்பி முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய வேலைகள் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அமெரிக்கா தரைப்படை அனுப்பிச்சு அப்படின்னாக்கா, ஈரானுக்குள்ள தரைப்படை இறங்குனுச்சுன்னா நாங்கள் குவைத்தையும் பஹ்ரைனையும் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்க படிப்படியாக இந்த தாக்குதல் வீரியத்தை அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. குவைத்திலையும் பஹ்ரைன்லையும் அதே மாதிரி மிக கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. பஹ்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது 5 வெடிப்புகளுக்கு மேலே பதிவாயிருக்கு. நுண்ணறிவு தளங்கள், அதாவது பெட்டில்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய நுண்ணறிவு டேட்டா சென்டர்கள் இதெல்லாம் மிக கடுமையாக தாக்குதல் செஞ்சு அழிச்சிருக்காங்க. அது எப்படின்னாக்கா, அந்த பஹ்ரைன் நாட்டுக்கு சொந்தமான அனைத்து சமூக, அதாவது அரசு வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே அந்த இது பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. அந்த வங்கியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டு சொந்தமான அனைத்து வேலைகளாக இருந்தாலும், அந்த அதாவது நெட்வொர்க் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட அனைத்து இதையுமே முழுவதுமாக இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா சென்டருங்கிறது மிக முக்கியமான ஒரு இருதய நாடி மாதிரி அதை சுத்தமாக அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாதிப்புகளும் அதிகமாக இருக்குது. அங்கே இருந்த வீரர்களும் இறந்துருக்காங்க. பஹ்ரைனுக்கு அந்த நீர் சுத்திகரிப்பு மற்றும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. களஞ்சியம் ஒன்று முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கு பஹ்ரைனில். அதே மாதிரி குவைத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நீர் சுத்திகரிப்பு நிலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஈரான்லேயும் ஒரு மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. ஈரானில் தொடுக்கப்பட்ட தாக்குதல்களில் அதாவது நேற்று சொன்ன மாதிரி அந்த பழைய மாதிரி வலிமையாக அந்த பாந்தர் அப்பாஸ், அஸ்வாஸ் பகுதி, அப்புறம் இந்த சிற்கு, அடுத்து பார்த்தீங்க அப்படியே அந்த தொடர்ச்சி அந்த கடற்கரையோர பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. மேலும் இன்றைக்கி பார்த்தீங்க ஒரு 6 பாலங்கள், உள்பகுதிகளில் உள்ள பாலங்களை சிதைச்சிருக்காங்க. வான் தாக்குதல் மூலிமா அமெரிக்காவானது அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈரானுக்கும் மிக கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் அந்த ஜாஸ் அப்படிங்கிற பகுதிகளில் 20 கிராமங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அதை முழுவதுமாக சேதப்படுத்தியிருக்காங்க. அதனால் மிக கடுமையான தாக்குதல்களை குவைத்தினுடைய நீர் உற்பத்தி நிலையம், மின் உற்பத்தி நிலையங்கள் இதெல்லாம் ஈரான் தொடுத்ததாக சொல்லப்படுது. ஏன்னா அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது எதிரியானவன் எங்களுடைய சிவப்பு கோட்டை தாண்டிட்டான், அதாவது நீர் சுத்திகரிப்பு உள்கட்டமைப்பு மேலே தாக்குதல் செய்யாமல் இருந்தால் இப்போ தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் நீர் சுத்திகரிப்பு நிலையத்து மேலே தாக்குதல் தொடுத்ததுனால நாங்கள் திரும்பவும் அதற்கான பதில் தாக்குதல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக கடுமையான தாக்குதல்களையும் தொடுத்திருக்காங்க. அதில் 20 கிராமங்கள் பயன்படுமா, அதில் சுத்தமாக இல்லாமல், அந்த பயன்பாடு இல்லாமல் அவங்களுடைய தண்ணீர் தவிப்புக்கு உள்ளாக்கிட்டாங்க. அதனால் கடுமையான தாக்குதல்களை குவைத் மணியும் பஹ்ரைன் மணியும் தொடுத்திருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த ராணுவ ஆய்வாளர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது ஒட்டுமொத்த அந்த மிடில் ஈஸ்ட் சொந்தங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜோர்டான், குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எல்லாத்துக்குமே பொதுவாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எங்களுடைய நிலைகளை தாக்குவதற்கு அமெரிக்கா அவங்க நாட்டுகளிலிருந்து எங்களை தாக்கலை,
அந்த பேட்டியட் ஆயுதமோ அல்லது ஏவுகணை தளங்களோ அல்லது ட்ரோன் தொழில்நுட்பமோ அவங்க அமெரிக்காவிலிருந்து எங்கள் மேலே எந்த விதமான தாக்குதல்களும் அவங்க தொடுக்கிறது இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு அனைத்து கொடுமைகளும் கொடூரங்களும் எங்கள் நாட்டு மக்களுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாம், அதாவது லெபனான், ஏமன், இஸ்ரேல், அதாவது பலஸ்தீன் மற்றும் ஈரான், இந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுமைகளை செய்யக்கூடியது இந்த அரபு நாட்டு தளங்கள் மட்டும்தான். அதுவும் பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் ஆகிய நாடுகள் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அதனால வேண்டி நாங்கள் அந்த தளங்களை அடிக்கிறதுக்கு நாங்கள் அதாவது பதில் நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு வரோம். அதனால நீங்கள் எங்களை பொருந்திக் கொள்ளுங்கள். மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 40 நாள் போரில் கூட எங்களுடைய பொறுமையை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா 40 நாள் போரில் கூட நாங்கள் வந்து யுஎஸ்ஏ தளமாக இருந்தாலும் அவங்களை எதிர்த்து மிக கடுமையான தாக்குதல்களை தொடுக்கல. ஏன்னா உயிரிழப்புகள் ஏற்படும், ராணுவ வீரர்களும் இறப்பாங்க, அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்களும் இறப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்டினுடைய ராணுவ வீரர்கள் ஜோர்டான், பஹ்ரைன், குவைத் அங்கே உள்ளவர்களும் இறப்பாங்க, இலக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் கடுமையான தாக்குதல்களை செய்யாமல் இருந்தோம். ஆனால் இது மேலும் அது மாதிரி பொறுமை காக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரெட் ஜோனை தாண்டி எங்கள் மேலே கடுமையான தாக்குதல் செஞ்சாங்க. மின் உற்பத்திலையும் அதாவது உள்கட்டமைப்புகள் மேலே தாக்குதல் செஞ்சுட்டாங்க. அதனால நீங்கள் வந்து எங்களை பொருந்திக் கொள்ளுங்கள். இந்த அனைத்துமே இந்த உங்களுடைய நாடுகள் உங்களுடைய அரசாங்க கவர்மெண்டினுடைய அனுமதியோட தான் தாக்குதல் செய்கிறாங்க. அதனால நாங்கள் அதற்கு தக்க பதிலடியும் கொடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கும். உங்களுடைய அரபிய முட்டாள்தனமான அதாவது அரபிய தலைவர்களின் முட்டாள்தனமான முடிவுகளால் இந்த பிராந்தியமே வந்து ஒட்டுமொத்தமாக சீர்குலைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திலும் நாங்கள் இருக்கிறோம். அதனால நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அந்த ராணுவ ஆய்வாளர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய செய்தி ஊடக செயலாளர் ஈரானினுடைய ராணுவ ஆய்வாளர்கள் செய்தி ஊடக சந்திப்பாளர்களும் அந்த கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலாக சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு வேண்டுகோளாகவே சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தண்டர் போல்ட் அப்படிங்கிற பேரில் ஜோர்டான் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. ஜோர்டான் தான் மிக அதிகமாக அடி வாங்கியிருக்கு. இந்த ஜோர்டானில் உள்ள முவாஃபா ராணுவ தளம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இந்த ரேடார் சிஸ்டம், அந்த ராணுவ கட்டளைமையும் மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரோன் களஞ்சியம், வெடிபொருள் களஞ்சியங்கள் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ராணுவ தளம் ஒன்று இருந்திருக்காங்க. அதாவது வாபிக் சல்ஜி அப்படிங்கிறக்கூடிய ஒரு ராணுவ தளம், அங்கேயும் மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடித்ததில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் 5க்கும் மேற்பட்ட MQ-9 ட்ரோன்கள் முழுவதுமாக அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி 4க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் அழிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா F-15 அதாவது எவ்வளவோ விலை உயர்ந்த போர் விமானங்கள் F-15, F-35 தான் மிகவும் இந்த உலகத்திலே மிகவும் வலிமை வாய்ந்த மற்றும் விலை உயர்ந்த போர் விமானங்கள் சொல்லக்கூடியது. F-35 மற்றும் F-15 அது ரெண்டுமே அங்கே இருந்ததாகவும் அது ரெண்டுமே அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எத்தனைன்னு கணக்கு தெரியல, கணக்கு வந்து சொல்லப்படலை. முழுவதுமாக அந்த இதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐஆர்என்ஏ ஊடகமானது தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோர்டானில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து ராணுவ வீரர்கள், அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட 100 பேர், அதாவது ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 100 பேருக்கு மேலே இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஈரானிய செய்தி ஊடகங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் வந்து அமெரிக்கா வந்து அதை ஒத்துக்கல, அதையும் அவங்க தணிக்கை செஞ்சுட்டு வராங்க. அதை வந்து அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஜோர்டான் அந்த ராணுவ தளத்தில் இதில் மட்டுமே அந்த வாபிக் சல்ஜி அப்படிங்கிற அந்த ராணுவ தளத்தில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10க்கும் மேற்பட்டவர் இறந்திருக்காங்க. அது 40லேருந்து 50 பேருக்கு மேலே இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க, பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதை வந்து இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸும் வாஷிங்டன் ஜர்னல் பத்திரிகையுமே இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அமெரிக்க ஊடகங்கள் இதை வந்து தணிக்கை செய்ய சொல்லி அவங்களுடைய ப்ரெஷர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது வெள்ளை மாளிகையினுடைய ப்ரெஷர் இருக்கிறதாகவும் அது வெளியில் மக்களுக்கு தெரியாத வகையில் அதை மூடி மறைக்கிறதாகவும் செயல்படுறாங்க. இதை வந்து அறிந்த அமெரிக்காவோட அமெரிக்க மக்கள் சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டன் ஜர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஈரானுக்கு நரகத்தை காமிப்போம், அதை காமிப்போம், இது மீண்டும் தாக்குதல்களை தீவிரப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு, ஒரு ஊடக சந்திப்பிலையும் சொல்லியிருக்காரு. இனி நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து ஈரானுக்கு மிக கடுமையான தாக்குதல் தொடுக்க போகிறோம், அவர்களை நரகத்திற்கு தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு அறைகோள் விடுத்திருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே இப்படி சொல்லி தான் தாக்குதல் செஞ்சு இப்போ கடுமையான தாக்குதல் ஈரான் மேலே தொடுத்துட்டு வந்துருக்காரு. இப்போ இன்னைக்கு நடந்த தாக்குதல் ஈரான் மேலே ஒரு 8 வான்வழி தாக்குதல் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட ஆயுத கையிருப்பானது குறைஞ்சிட்டு இருக்கு, முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, ஆயுத கையிருப்பு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஈரான் தாக்கும்போது பழைய ஏவுகணைகளை வச்சு இந்த மிடில் ஈஸ்ட்டுகளில் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஆபரேஷன் நஸ்ர் 2 அப்படிங்கிறப்ப இன்னைக்கு தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்ற ஒரு மிக கடுமையான இடிமின்னல் தாக்குதல்கள் ஆரம்பிச்ச உடனே அவங்க நேனோ டெக்னாலஜி பொருந்திய புதிய வகை ஏவுகணைகள் மூலமா தாக்குதல்களை தங்களுடைய யுக்தியை மாற்றி தாக்கிட்டு வராங்க. முன்னாடி இரவு நேரங்களில் தாக்குவாங்க, இப்போ பார்த்தீங்க
அப்படின்னாக்கா காலையிலிருந்து ஆரம்பித்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அமெரிக்க ராணுவங்கள் வீரர்களும் குழம்பி போய், அதாவது அதோடைய வான் பாதுகாப்பு மையம் பாதுகாப்பு படை வந்து அதை வந்து சுட்டு வீழ்த்த முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடிலாம் வந்து சுட்டு வீழ்த்திடுவாங்க, 10 அனுப்புனாங்கன்னா எப்படியும் ஒரு 4-5 சுட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80% தாக்குதலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஈரான் வந்து முன்னெடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக அவங்களும் தங்களுடைய யுக்திகளை மாற்றி மாற்றி இவங்க எவ்வாறு ஈரானுக்கு ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளை தந்திரமாக செயல்படுத்தினாங்களோ, அதாவது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து உள்கட்டமைப்புகளை உள்ளே போய் அடிக்கணும், அப்புறம் முழு போராக அதை அறிவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஈரான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த ராணுவ பேஸுகளை அந்த அதாவது குவைத் பஹ்ரைன் அதை மட்டும் கரெக்டாக அடிச்சுட்டு வந்தாங்க. குவைத் பஹ்ரைன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இவங்களை மட்டும் அடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ தான் ஜோர்டான் மேலே கை வச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இஸ்ரேலை இப்போ தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏற்கனவே நடந்த போரில் அவங்க நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்காங்க. டேரெக்டாக இஸ்ரேல் அடிக்கும் போது ஜோர்டான்லையும் சவுதி அரேபியாவிலையும் தான் அதாவது தடுப்பு சாதனங்கள் வான்தடுப்பு சாதனங்கள் வச்சு சுற்றுவாங்க. 20 போச்சுன்னா அதில் வந்து ஒரு 8 தான் தப்பிச்சு போகும், இது எல்லாத்தையும் இங்கே சுற்று இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. அதில் 8 போகிறது அங்கே வந்து அவங்க வச்சிருக்க ஆயுதம் மூலியமா சுற்றுவாங்க. மீதி 2-3 தான் பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ அதெல்லாம் கச்சிதமாக அவங்க பிளான் பண்ணி முதல்ல இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த அரபு அடிமைகளுடைய அந்த ராணுவ தளங்களை முழுவதுமாக அழிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜோர்டான் கிட்ட நெருங்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஐக்கிய அரபு அதாவது குவைத்தில் அதாவது கத்தாரில் வந்து அல் உதைதீன் அடிக்கும் போது ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ராணுவ பேஸை வந்து அல் உதைதீன் பேஸ் தான் கத்தாரில். அங்கே அடித்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஜோர்டானை மட்டும் அடிக்காமல் இருக்காங்க, ஏன்னா ஜோர்டானில் நீண்ட தூர ஏவுகணைகள் பயன்படுத்தணும், அதனால நீண்ட தூர ஏவுகணைகள் நம்ம போனடியே அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ட்ரம்ப் வந்து அடிக்கடி ட்வீட் போடுவார், எல்லாத்தையுமே அடிச்சிட்டோம் அங்கே வச்சிருந்த பலூன்கள்லாம் அடிச்சிட்டு வந்தார். அதனால வந்து அவர் முழு நம்பிக்கை, அவர் சொன்ன முழு நம்பிக்கையோட ஜோர்டானில் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டியாக கொண்டு வந்து எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வந்து ஜோர்டானில் சேஃப்டியாக வச்ச உடனே கரெக்டாக ஜோர்டானை கனெக்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோர்டானில் உள்ள அனைத்து விமானங்கள் அவங்க அதாவது போர் விமானங்கள் மற்றும் உளவு எரிபொருள் விமானங்கள் எல்லாத்தையும் கத்தார் பேஸ்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே மாற்றினோடனே கரெக்டாக பார்த்து ஜோர்டானை அடிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஜோர்டானியும் வேலையை முடிச்சா தான் இது எல்லாத்தையுமே இவங்க தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே கை வைப்பாங்க. அப்போ இஸ்ரேல் இப்போ அது தெரிஞ்சுதான் இஸ்ரேலும் ஃபுல் ஃபார்மோட அவங்களும் தயார் நிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போதும் இப்போ 40 நாள் போரில் மிக கடுமையான தாக்குதல் தொடுத்தும் சரியான பாதிப்புகள் இல்லை, 40% தான் ஆயிருக்கு. ஆனால் இப்போ தொடுத்தாங்கன்னா இவங்களை திரும்பவும் இவங்களை வச்சு இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் முழுவதுமாக இந்த மிடில் ஈஸ்ட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக இஸ்ரேல் அடிக்கும்போது மிக கடுமையான பாதிப்புகள் இஸ்ரேலுங்கிறது ஒன்று இல்லாமல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படிங்கிறதுனால கணக்கச்சிதமாக பிளான் பண்ணி இப்போ ஈரான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி ஒரு கடுமையான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து இப்போ அவங்க மாற்றினாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அதாவது ஐரோப்பாவில் உள்ள அனைத்து ராணுவ விமானங்கள் போர் விமானங்கள் அதனுடைய அனைத்து தளவாடங்களையும் இப்போ என்ன பண்ணுறாங்க, திரும்ப மிடில் ஈஸ்ட்டை நோக்கி நகர்த்திட்டு வராங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இன்று இரவு ஈரான் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் சென்கா மூலமா அறிவிச்சிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதனால இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது எங்க வருதுன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதனால ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த தாக்குதல்கள் ஈரான் மேலே நடத்தப்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதற்கான அனைத்து உச்ச நடவடிக்கைகளையும் உச்ச திட்டங்களையும் நாங்கள் தயார் நிலையில் வச்சிருக்கோம். உச்சபட்ச தாக்குதல்களையும் தொடுக்க போகிறோம். அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாயில் உள்ள அனைத்து அபுதாபி துபாய் ஃபுஜைர் அது உள்ள சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்கள்களும் தயவுசெய்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். அதுவும் இல்லாமல் அந்த ராணுவ நிலைகள் அமெரிக்காவினுடைய அந்த ராணுவ அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்கள் எங்கெங்கெல்லாம் ரகசியமாக தங்கியிருக்காங்களோ அந்த பகுதிகளில் நீங்கள் வெளியாயிடுங்க. தயவுசெய்து அந்த பகுதிகளில் பொதுமக்கள் அந்த ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி அந்த பொதுமக்களாக இருந்தாலும் அந்த சைடில் இருக்காதீங்க, நாங்கள் கடுமையான தாக்குதல்களை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையில் இந்த உலகம் கண்டிராத தாக்குதல்களை இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக கடுமையான தாக்குதல்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்சியாளர் மிடில் ஈஸ்ட் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டினுடைய அரபு அடிமை தலைவர்களுக்கும் பொதுவான ஒரு எச்சரிக்கையாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முஜிதபா அதாவது இப்போ இருக்கக்கூடிய முஜிதபா கம்பெனி ஒரு உருக்கமான ஒரு மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது 4 கோடி மக்களுக்கு மேலே இந்த ஐதுல் அலி கம்பெனியினுடைய அஞ்சலிக்கு திரண்டு வந்து இதையும் அஞ்சலி செலுத்தி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அந்த மக்களுக்கு மேலும் ஒரு உருக்கமான செய்தி என்னன்னா, அதாவது நம்ம மேலே எதிரி சூழ்ச்சி மேலே சூழ்ச்சி செஞ்சு தாக்குதல் செஞ்சுட்டு வரான். அதாவது பெரிய சைத்தான் அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டான். அதனால வந்து அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் அனைத்திற்குமே நம்ம திருப்பி பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால வந்து நம்ம மக்கள்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய எந்த ஒரு மன வருத்தங்கள் ஏதாவது அரசு நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை எதுவுமே இருந்தாலும் அதை வந்து வெளியே காட்டிக்காம ஒற்றுமையை மட்டும் கடைபிடிச்சு நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அது பலத்தை நம்ம நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த 40 நாள் போரில் எப்படி நம்ம ஒற்றுமையாக செயல்பட்டோமோ அதே மாதிரி திரும்பவும் நம்மளுடைய ஒற்றுமையை பறைசாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முஜிதபா கம்பெனி இன்னைக்கு வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காரு. இதே அதுக்கப்புறம் அந்த ரசாய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க முஜிதபா கம்பெனி சொன்ன இந்த வாக்குறுதியை பார்த்தோம்னா மிக கடுமையான தாக்குதல்களை நம்ம முன்னெடுக்க போகிறோம். அதனால வேண்டி இதை உண்மையான அர்த்தத்தை அமெரிக்கர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள்னா இன்னைக்கு அவங்க இந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுவாங்க. இதை வருங்காலங்களில் இந்த மிடில் ஈஸ்ட்டும் பார்க்க போகுது, மிடில் ஈஸ்ட் மக்களுக்கும் தெரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமும் கண்டுகொள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு உச்சபட்ச தாக்குதல்களை தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா
கீவில், அதாவது ரஷ்யா கீவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீவை நோக்கி 40 இஸ்கண்டர் மிசைல் வச்சு மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உக்ரைனும் ரஷ்யாவினுடைய எண்ணெய் கிணறுகளாக பார்த்து அடிச்சுட்டு வராங்க. அங்கேயும் பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டு தான் இருக்கு. அவங்களுடைய தாக்குதல்களும் அதிகமாக இருக்கு. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நெதன்யாகு அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியூயார்க் நகரத்துக்கு, அதாவது யூஎன் சபை உச்ச மீட்டிங்க்கு போவதாக சொல்லியிருக்காங்க. அப்போ போனார் அப்படின்னாக்கா அவரை கைது செய்வதற்கான அனைத்து சட்டத்திட்டங்களையும் என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நான் ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நியூயார்க்கினுடைய மேயர் ஜோரான் மந்தானி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவர் அந்த எலெக்ஷன்ல நிற்கும் போதே அந்த நெதன்யாகு கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூயார்க் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சர்வதேச நீதிமன்றத்தால் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிச்ச ஒருத்தர் நடமாட கூடாது, அதுவும் இல்லாமல் நியூயார்க் என்னுடைய தொகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி வந்தா அந்த என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அந்த அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு அந்த அதிகாரத்திற்குள்ள வந்துச்சு அப்படின்னாக்க நான் கண்டிப்பாக கைது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் ஏற்கனவே அவர் பதவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இந்தியாவிற்கு ஒரு சப்போர்ட் அவர் சொன்னார். அதாவது இந்தியாவினுடைய விலை மதிப்பு இல்லாத வைரங்கள் அனைத்தும் வந்து, அதாவது லண்டன் யூகேவினுடைய மன்னர் சார்லஸிடம் இருக்கிறது, அங்கே இருக்கு, அவங்களுடைய இதில் பாதுகாப்பில் இருக்குது, அதை கொண்டு வந்து திரும்பவும் இந்தியாவிடமே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய நியூயார்க் மேயர் ஜோரான் மந்தானி அவர்கள் ஒரு அறிவிப்பும் கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்த்துருக்கோம். மேலும் பல தகவல்களையும் அடுத்தடுத்த காணொலிகளில் வரும் காலங்களில் பார்ப்போம். சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.